மலப்புரம் மருத்துவமனை குறித்து கடந்த 12/3/2026 என்று நடந்தது என்ன? இந்த மருத்துவமனையில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உங்களுக்காக ஐஎல்சி மக்களின் பார்வைக்கு. கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அனைத்து ஐஎல்சி திருச்சபை மக்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மிக முக்கியமான ஒரு பதிவாக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். இது எதற்கான ஒரு பதிவுனா, இந்த மலப்புரம் ஹாஸ்பிட்டல் மற்றும் வாண்டூர் ஹாஸ்பிட்டலை குறித்து ஒரு பதிவு. நான் ஏற்கனவே விரைவில் இதை பற்றி ஒரு தெளிவான பார்வை உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஏன்னா நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஒரு ஆதங்கம், பட் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழல். ஏன்னா நீதிமன்றத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி. பட் இந்த சூழலில் எப்படி நம் பெதஸ்தா மருத்துவமனை மூடப்பட்டதோ அது போல இந்த மலப்புரம் மருத்துவமனை மூடப்பட்டு விடுமோ என்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த பதிவு. என்னன்னா, மிக முக்கியமாக கடந்த 7/3/2026 அன்று ஒரு தகவல் வருகிறது. அதாவது இந்த மலப்புரம் மருத்துவமனை வேறு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்ட்டு ஒரு தகவல் அதன் மூலமாக யாரோட பேசுகிறாங்க அப்படின்ட்டு அது ஒரு நம்பரை வாங்கி அவங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம். அவங்களும் ஒத்துக்கொள்கிறாங்க, ஆமாங்க பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு சனிக்கிழமை காலையில் ஒரு 9:30 மணி அளவிலே இந்த பேச்சுவார்த்தை போனதாக தகவல். நானே கூட அவர்களிடம் பேசினேன், அவர்களும் ஒத்துக்கொண்டாங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு அந்த ஆடியோ கூட நான் பதிவிடுறேன். ஓகே, விஷயத்துக்குள்ள வருவோம். என்னென்ன, மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருந்த இந்த மலப்புரம் மருத்துவமனை, அதாவது கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 5.5 ஏக்கர், மிகவும் ஒரு ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் முக்கியமான இடத்தில் இருக்கும் ஒரு மருத்துவமனை. கடந்த 2024 வரை, அதாவது ஜூன் 9ஆம் தேதி நம்முடைய கடந்த 2024 அன்றைய பெருந்தலைவர் பிரிஸ்லி பால்சிங் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அந்த புதிய வளாகங்க. முன்னாள் பெருந்தலைவர் பிரிஸ்லி அவர்கள் ஐசியூ போய் ஓப்பன் கூட பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ போன்றவர்களெல்லாம். ஸோ இவ்வளவு சிறப்பாக சென்று கொண்டிருந்த இந்த மருத்துவமனை 2022 அரிப்பரதாமன் இருக்கும்போது அங்கு வைக்கப்பட்டு சென்ற நிதி ஏற்கனவே 3 கோடிக்கு மேல். இவைகள் என்ன ஆனது, எங்கு போனது? கடந்த 1 வருடமாக அங்கு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் இப்போ மூடிட்டாங்க. இன்னைக்கு இந்த பதிவு பாருங்க, ஏறக்குறைய இன்னைக்கு தேதி 18ன்னு நினைக்கிறேன், 18/3/2026. கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி கரண்ட் பில் கட்டணம் மூடிட்டாங்க. ஸோ இந்த சூழலில் தான் கடந்த 7/3 ஒரு மீட்டிங் நடப்பதாக கேள்விப்பட்டு ஃபோன் பேசுகிறோம். உடனடியாக நம்முடைய ஐஎல்சி நிர்வாகம் விழித்து கொண்டதுன்னு தான் சொல்லுவோம். அதாவது என்னடா எதுவுமே ஒன்றும் மறைமுகமாக செய்ய முடியலையே. இந்த சூழலில் அந்த 7ஆம் தேதி அதை ஐஎல்சியோட மக்கள் கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுறதும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிர்வாகத்திற்கு ஒரு ஷாக் நியூஸாக தான் அது இருந்திருக்குங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக 8ஆம் தேதி 8/3/2026 தேதி போட்டு 9ஆம் தேதி வெப்சைட் ஒரு லெட்டரை லீகலாக வெளியிடுறாங்க. அதாவது நம்மளுடைய 3 சபை சங்கத்தோட பிரசிடெண்ட்டுங்க, ட்ரஸ்ட் அசோசியேஷன் மற்றும் சினாடு சம்மந்தப்பட்ட பொறுப்பாளர்கள், இவர்களெல்லாம் அவசர கால ஒரு மீட்டிங் மலப்புரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மீட்டிங் 12ஆம் தேதின்னு சொல்லிட்டு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என கூட தெரியாமல் 8ஆம் தேதி இந்த லெட்டரை அனுப்புகிறாங்க. ஓகே ஃபைன், இப்போ அது ஏதோ விடுச்சுன்னு அப்படியே கொஞ்சம் லீகலாக இப்போ இருக்கிற நிர்வாகம் போகுது அப்படின்ட்டு மீட்டிங் நடைபெறுகிறது. எல்லா கருத்துக்களை பரிமாறுறாங்க. அங்கே என்ன அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் தனியாருக்கு கொடுக்கலாம். அதாவது ஒரே ஒரு விஷயங்க, கடந்த 2022 24 25 வரைக்கும் ஆட்சி பண்ண நிர்வாகம் என்ன தவறு செய்ததோ அதே தவறு தான். என்ன காரணம், திரு பாலசுந்தர் அவர் தான் அப்போ நடத்தியிருந்தார். இப்போ அதே தான். என்ன இங்கே கேட்குறதால என்ன, வெளிப்படத்தன்மை. ஏன் இதை நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போட்டு இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த கண்டிஷனில் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஒருவேளை யாராவது நம்மளுடைய ஐஎல்சி மக்கள் யாராவது எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா, உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கணும். என்னவோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி ரிவர்ஸில் வர்றது. அப்போது இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இந்த 12ஆம் தேதி மீட்டிங் நடக்குது. தேவையில்லாத செலவுகள் பேசி ஓகே இது மாதிரி ஒரு 3 பேர் கேட்குறாங்க. 3 பேர் யார் கேட்குறாங்க?
என்ன பிரச்சனை? ஹாஸ்பிட்டலில் என்ன பிரச்சனை? ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரச்சனை என்னன்றது நீங்கள் திருச்சபைகளுக்கு சொல்லியிருக்கணும். அதாவது ஜெனரல் பாடின்றது வந்து அந்த சிசி மீட்டிங்கில் நீங்கள் பேசியிருக்கணும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், சரி ஓகே இது வந்து இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு ஏற்கனவே எல்லாமே முடிவு பண்ணப்பட்டது. ஒரு 3 நபர்கள் வந்து கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து 50 லட்சம் கொடுக்குறேன்றாரு, மாதம் வந்து 1.5 லட்சம், இன்னொருத்தர் 75 லட்சம், அடுத்தது இன்னொருத்தர் வந்து 1 கோடி 4 லட்சம் அப்படி கொடுக்குறதா. இதுதான் ஒரு ஒவ்வொரு திருச்சபை மக்களும் இதை நீங்கள் கண்காணிக்கணும், பார்க்கணும் என்ன சொல்ல வராங்கன்ட்டு. இந்த கட்டடத்தை பாருங்க, மருத்துவமனை இதுதான் மிக மிக முக்கியமான கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் அப்படின்ட்டு அந்த காட்சி அளிக்கிற இந்த அற்புதமான நம்மளோட கட்டடங்க. புதிய பில்டிங் வந்து தரைத்தளம் ஓட ஒரு 4 அடுக்கு மாடி கட்டிடம், மிக ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனை. அதை வைத்து நிறைய பண்ணலாம். இவர்கள் வந்து இப்போ எப்படின்னா காலுக்காக, அதாவது நம்ம போடுற செருப்புக்காக காலை வெட்டிக்கிற கணக்கா இது மாதிரி பிரச்சனையா, ஓகே அதை வித்துடலாம், அப்படியா இதை வித்துடலாம், ஏன்னா ஏதோ ஒரு அது ஒரு உள்நோக்கத்தோடு தான், ஒரு முறையை பின்பற்றாமல் இந்த தவறுகளை தான் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2024 என்ன தவறு செய்தார்களோ, அதாவது நம்முடைய சொத்துக்களை வந்து லீஸ் கொடுறதோ விற்பதோ சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு இல்லாமல் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட அமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இதை கொஞ்சம் கூட பின்பற்றாமல் இந்த 3 பேர் கேட்குறாங்கன்ட்டு ஒரு ஜெனரல் பாடியை கூட்டாமல் இருக்கிற 3 சபை சங்கத்திற்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன யூஸு? திருச்சபைகளுக்கு தெரிவிங்க, திருச்சபைக்கு தெரிஞ்சாதானே இது வந்து 17/3/2026 மலையாளி இதுதாங்க. இது கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு விளம்பரம். இதில் 2 ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து சபை சங்கத்தோட தலைவர், இன்னொன்று வந்து ஐஎல்சி பெருந்தலைவரோட நம்பருங்க. தினத்தில் வந்து ஒரு பேப்பர் விளம்பரம், இது மாதிரி வந்து நீங்கள் யாராவது வந்து இது மாதிரி விளம்பரம் கொடுத்துருக்குறோம், யாராவது எடுப்பதற்காக குத்தகைக்கு எடுப்பதோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அணுகலான்ட்டு 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று திருவனந்தபுரம் சபை சங்கத்தோட பிரசிடென்ட் சுனில், போதகர் சுனிலோட நம்பரையும், இன்னொரு நம்பர் வந்து ஐஎல்சியோட பிரசிடென்ட் திரு போதகர் மோகனன் அவரோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பருக்கு நாங்கள் பேசணும். நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, சிலர் ஃபோன் எடுக்கிறதுல. மோகனன் ஐஎல்சி பிரசிடென்ட்கிட்ட பேசும்போது நீங்கள் வாங்க வந்து எடுங்க, தேவைன்னா ஐஎல்சி யாராவது எடுங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க இது, எப்படி இது வந்து நீங்கள் வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டு நாங்கள் ஃபோன் பண்ணுறப்ப நீங்கள் இதை சொல்கிறீங்க, ஏன் நமக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இல்லையா, நமக்கு ஒரு வெப்சைட் இல்லையா, இது மாதிரி இருக்குது, சூழல் இருக்குது அப்படி இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிட்டோம். அதாவது தான் செய்த தவறு கொஞ்சம் கூட உணராமல் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காமல், இல்லை நீங்கள் கொடுக்கத்தானே கொடுங்க, உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது இப்போவும் சொல்லுகிறேன், கடந்த முறை என்ன தவறு செய்தீர்களோ அதே தவறை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும்னு போராடுறோமோ அதை விற்பதற்கான முயற்சிகள். அங்கே கரண்ட் இல்லை, கரெக்ட் இல்லைதான், என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தான் ஒரு திருச்சபை மக்களுக்கு தெரியும். ஏறக்குறைய 1 லட்சம் மெம்பர்கள் இருக்கிறாங்க, ஏறக்குறைய 250 திருச்சபைகளுக்கு மேலே இருக்குது, 5 சபை சங்கம் இருக்குது, 15 வட்டங்கள் இருக்குது. இவர்களுக்கெல்லாம் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லல. இந்த மாதிரி மலப்புரம்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இதை மூட போகிறாங்க, மூடிட்டாங்க, பணம் கொடுக்க முடியல, என்ன பண்ணலாம் கேட்கணுங்க. நீங்களாக வந்து ஏற்கனவே வந்து முடிவு பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு வியாபாரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரு சொன்ன உன்னை எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருப்பீங்க நீங்கள்? அதாவது இப்போவும் சொல்கிறேங்க, நம்மளுடைய ஐஎல்சியை சேர்ந்த மக்களே அந்த ஹாஸ்பிட்டலை நடத்தக்கூடிய சக்தியோடு இருக்கிறார்கள். முறையாக அணுகுங்கள், அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அங்கே ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கான சம்பளம் கொடுக்காமல் இருக்குது. ஏறக்குறைய 40 குடும்பங்களுக்கு மேலே அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. 60 பெட்டட் ஹாஸ்பிட்டல் நல்ல நிலையில் தான் இருக்குது. ஆகவே அதிகப்படியாக பணம் இருந்தால் 1 வாரமோ ஒரு 10 நாட்களுக்குள்ள அந்த மருத்துவமனை துவங்க முடியும். அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஆகவே இந்த மருத்துவமனையை எடுப்பதற்கு நம்முடைய ஐஎல்சியிலேயே பலர் விருப்பத்தோடு இருக்கிறார்கள்.
முதலுடைய அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வர்றது பல டிமாண்ட் இருக்கிறான். அங்க இருக்கிற சர்ச்சை இடிக்கணும், சர்ச்சை அங்க இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் வந்து சரி, நாங்கள் அதை வந்து நீக்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அங்க உள்ள இருக்கிற அந்த ஸ்கூல் அது இருக்கக்கூடாது. இதற்கும் ஒப்புதல் கொடுத்து பேசப்படுவதாகவும் தகவல்கள் வருகிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பதிவுக்காக பதிவு பண்ணீங்க. ஒரு திருச்சபை மக்களும் இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய இந்த மலப்புரம் மருத்துவமனை இடத்தை வந்து நாம் வந்து நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு அன்றி வேறொருவருக்கு கொடுப்போமானால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்காது. மிகவும் ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். அது கொடுத்துட்டு வேணா அடுத்தது வந்து என்ன, சிஎம்சி ஸ்பான்சர்ஸ் அந்த பிரச்சனை வரும். ஏன்னா ஹாஸ்பிட்டலே இல்லை, மாண்டூரும் இல்லை, பெதஸ்தாவும் இல்லை, மலப்புரம் இல்லைன்னா எதன் அடிப்படையில் வந்து ஸ்பான்சர் நமக்கு கிடைக்கும்? ஆகவே பொறுப்பாளர்கள் சிந்திக்க வேண்டாம், திருச்சபை மக்கள் சிந்தியுங்கள். திருச்சபை மக்கள் சிந்தித்தால் மாத்திரமே இதற்கு விடிவு கிடைக்கும். ஆகவே இப்பொழுதும் சொல்லுகிறோம், ஆம்பூர் சபை சங்கத்திலிருந்து மேரா டைம் சுதாகுமார் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். ஒருபோதும் நம்முடைய சொத்துக்களை இனி வரும் காலங்களிலோ இனியோ மற்றவருக்கு தாரை வார்க்கவோ 100% கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது, கொடுக்கவும் முடியாது. ஆகவே நம்முடைய திருச்சபை மக்களை இதை எடுத்து இயக்கக்கூடிய சூழலில் நல்ல தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் ஆலோசனை செய்யுங்கள், அல்லது வெப்சைட்டில் நீங்கள் அனுப்புங்க. அதற்கான விஷயங்களெல்லாம் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நேற்றைய தினத்திலே நான் ஐஎல்சி பிரசிடென்ட்டோடு விவாதத்தை கூட நான் அந்த ஒரு ஆடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் தேவைப்பட்டால். ஆகவே இதை கருத்தில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு திருச்சபை மக்களும் உணர்வோடு நம்மளுடைய சொத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட மூதாதையர்கள் வெட்டு வைத்ததை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என முழு கவனத்தோடு முழு மூச்சோடு இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் ஒரு சொத்துக்களும் களவாடியும் சூறையாடியும் விற்கப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை இதன் மூலம் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம்பூர் சபை சங்கத்திலிருந்து மேரா டைம் சுதாகுமார். இந்த பதிவானது 18/3/2026 என்று உங்கள் பார்வைக்காக பதிவிடுகிறேன். நன்றி திருச்சபை மக்களே.